வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஸ்டுடியோ பாம்பம்பா டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரை தெய்வம். இன்று 23/11/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 கார்த்திகை 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் இணைந்திருக்கின்றோம். சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமான நவம்பர் மாதம் அதில் நேரலையில் உள்ளோம். இது பாம்பம்பா டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 25 அருளுடைமை. குறள் 250. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இதனுடைய விளக்கம், தன்னிலும் எளியவர் மேல் தான் வெகுண்டு எழுந்து செல்லும் போது தன்னிலும் வலியார் முன்பு தான் அஞ்சி நிற்கும் நிலையை நினைக்க கடவன் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம். இன்றைய பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு, சிறு வயதில் சமையலறையில் அம்மாவின் உடன் சமையல் பரிமாறலில் கூடியிருந்து எனக்கு உனக்கு என பறித்தும் பகிர்ந்தும் உணவுண்ட நாட்களை எண்ணி பார்க்கையில் உணவும் உறவும் கலந்த சுவையை பகிருங்களேன் என்று வளர்ந்த கால நினைவுகளோடு பெற்றோரை நன்றியோடு உயிர் போற்றுவோம் என்பது தலைப்பாகிறது. இதுவே சென்ற வார தலைப்பாக அமைந்தது. பலர் இணைந்து சிறப்பித்திருக்கிறீர்கள். எல்லோரையும் அன்புடன் வரவேற்றபடி இங்கே என்னுடன் சேர்ந்து வரிகளை வாசிக்க அறிந்திருக்கும் எல்லோரையும் அன்பாக வரவேற்று முதலில் இணைந்து சிறப்பிக்கிறார் ஜெபா ஸ்ரீ தெய்வீகன், கனடாவில் இருந்து. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். கடந்த வாரத்துக்கு போகணும் என்ன? ஓ சரி, நன்றி. ஆனால் இது உறவு, வீட்டு உறவுகளுடன் உணவு பகிர்வு, அது உணர்வாக இருப்பதுதான் தலைப்பு. மாறிக்கறி எழுதினால் கொட்டுத்தான் விழப்போகுது இன்றைக்கு. சரி, ஓகே, நன்றி. நன்றது. இப்போ ஜெபா இப்பவே திரையில தெரியுதா? வரிகள் தெரியுதா? சரி. ஓம் ஜெயனிகா, நான் வாசிக்கலாமா? அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சிறு வயதில் எல்லா பிள்ளைகளும் அம்மாவுடன் இருந்து எனக்கு உணக்கனை பறித்தும் ஓகே, நான் முதல் பந்தியை படிக்க நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அப்படி நின்று கொண்டு படிங்க, நடக்கைகள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சிறு வயதில் எல்லா பிள்ளைகளும் அம்மாவுடன் இருந்து எனக்கு உனக்கென பறித்தும் பகிர்ந்தும் உணவுண்ட நாட்களை எண்ணி பார்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஞாபகம் ஊட்டிய பாமுகத்துக்கு நன்றி. தொடருங்க. அதே சிறு வயதில் எல்லா பிள்ளைகளும் அம்மாவுடன் இருந்து எனக்கு உனக்கென பறித்தும் பகிர்ந்தும் உணவுண்ட நாட்களை எண்ணி பார்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஞானமுடியை பாமுகத்துக்கு நன்றி. ஞாபகமூட்டிய பாமுகத்துக்கு நன்றி. அடுத்த பந்தியை வாசிக்கிறேன். அம்மா சட்டியில் போட்டு குழைத்து எல்லோருக்கும் ஒவ்வொரு உருண்டையாக தருவா. கெதியா சாப்பிடும் ஆளுக்கு அடுத்த உருண்டை என்பதால் வேகமாக சாப்பிட்டு நான் முதல் என கையை நீட்டுவோம். போதும் என எழும்புவவரையும் இரு என இருத்தி வைத்து உண்போம். அம்மா சட்டியில் போட்டு குழைத்து எல்லோருக்கும் ஒவ்வொரு உருண்டையை தருவா. கெரியா சாப்பிடும் ஆளுக்கு அடுத்த உருண்டை என்பதால் வேகமாக சாப்பிட்டு நான் முதல் என கையை நீட்டுவோம். போதும் என்னை எழும்பும்
வரையும் இது என இரண்டு வைத்து உண்போம். இது என்று இருத்தி வைத்து உண்போம். அம்மாவும் நானும் ஒன்றாக இருப்பதால் எனக்கு அந்த குளையல் இப்பவும் தொடருகின்றது. அம்மாவும் நானும் ஒன்றாய் இருப்பதால் எனக்கு அந்த குளையல் இப்பவும் இருக்கின்றது. சரியா? தொடரு. ஆசிரியரோட அம்மா இருக்கிறார். கனடாவில் சந்தித்த போது அம்மாவை காட்டவில்லை ஏனென்று கேட்டபடி. நன்றி. நன்றி மோகனா. எங்களுடைய முகநூல் பக்கமும் இணைய பக்கமும் இருக்க அந்த திரை தெரிகிற மாதிரி செய்து விடுங்க. அதுல ப்ரீஷாகி நிற்கிறோம். சரி, நன்றி. தொடருங்க. வந்துடுறேன். மிக்க நன்றி. தொடர்கிறார் ஜியானடேசன் அவர்கள். வணக்கம். பெற்றோரு செய்வ நிகழ்வில் அம்மாவோடு சமையலறையில் மீன் பொரியலுக்கு சண்டை பிடித்ததுண்டு. அண்ணன்மாருக்கு புறம்பாக அம்மா எடுத்து வைத்து விடுவார். அதுவும் மூத்த அண்ணாவுக்கென்றால் முக்கிய கவனிப்பு இருக்கும். தேங்காய் திருவும் போது தேங்காய் பூ எடுத்து சாப்பிடுவது உண்டு. மற்றது ஐயா பாடசாலை முடிந்து 2 மணிக்கு வீடு வந்து உண்பதுண்டு. நாங்கள் 12 மணிக்கு 1 மணிக்கு இடையில் சாப்பிட்டு விடுவோம். அவர்களிடம் மிச்ச சாப்பாட்டுக்காக சண்டை பிடிப்பதுண்டு. மற்றபடி சாப்பாடு அம்மா புதிய அளவு கிடைத்தது. சாப்பாடு குசுனிக்குள் எந்த நேரமும் சாப்பிடலாம். பெற்றோரை நினைத்து பார்க்கின்றேன். அவர்கள் உணவு உடையோ குறையாமல் தந்தார்கள். ஜியானடேசன். நீங்களும் பெண்பிள்ளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையாண்டு வளர்ற காலத்துல பிரிச்சு வைச்சு பாக்குற நீங்களோ? இல்லை அப்படி பார்க்கிறேன். அப்ப அம்மாவை எந்த ஜெயிலுக்கு அனுப்புவோம்? பிள்ளைதானே. அதுவும் உங்களுக்கு தெரியத்தக்கதான் செய்யுது. நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன இது நானே சினிமா படத்துல ஆனண்டு பார்த்தால் எங்கட வீடுகள்லயும் நடந்தான் இருக்கு. என்ன ஆனால் என் வீட்டில் அது அம்மா ஏற்ற முகத்தையும் பார்க்க மாட்டான். ஏற்ற கை நீளுதோ அவற்றை தட்டுக்குள்ள போயிடும். அதுவும் அந்த அப்பத்துக்கு அடி வெட்டது கடவுளே. சாப்பிட்டு கையெல்லாம் நக்கி கொண்டிருப்போம். அடுத்த டேர்ன் வர்றதுக்கு நேரம் இருக்கும். 8 பேர் இல்லை இருக்கும். சரி, சந்தோஷம். எல்லாரும் உண்டா இருக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. எல்லாரும் வெளியில அப்படி இப்படி போறது. எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் தான் நாங்க எல்லாரும் உண்டா இருப்போம். மற்றபடி ஒன்றா இருக்க இல்லை. அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இந்த காலத்துல ஐரோப்பால ஒன்றா இருக்க இல்லையா புதினம் இல்லையா? அந்த காலத்துல இல்லாம இருந்திருக்கேன். ஊர்ல இருக்கையில எல்லாரும் படிக்க வெளியில அனுப்பிட்டோம். அப்ப துறைவு படிச்சும் நான் உங்களை சொல்லல பொதுவா சொல்றேன். நாங்க ஒரு தடவை விஞ்ஞானியாக இல்லத்தான். அப்ப குடும்பத்தை காப்பாற்றி இருக்கலாம். சரி, நான் உங்களை சொல்லல, எல்லாரையும் சொல்றேன். எங்க அம்மா அப்பாக்கள் இப்ப இருக்க அம்மா அப்பாக்கள் கொஞ்சம் கவனமா நடந்து கொள்ளுங்க. ஏனென்றால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு பிள்ளைகள பெற்றோர் உறவு இருக்காது. எல்லாம் தனித்தனியே தேவைக்குத்தான் பழகிக்கொள்வோம். நன்றி. அதனால ஜியாண்டி நீங்க சொல்லிருக்கீங்க அந்த அம்மா போதிய அளவு இருந்தாலும் குசினிக்குள்ள எந்த நேரமும் சாப்பாடு இருக்கும். அந்த காலத்துல ஜியாண்டி உடனே குழைச்சு சாப்பிடுறது, மதியம் சாப்பிடணும் உடனே முடிஞ்சிடும் தானே? இல்லை, உடனே குழைக்கிறதில்ல. அப்படி குழைச்சி நாங்கள் சாப்பிட்டா எனக்கு தெரியல. அப்படி தெரியல. எங்களுக்கு புரிம்பா சாப்பாடு இருக்கும். எப்பயும் போய் சாப்பிடலாம். அப்படித்தான் வீட்டை இருந்த சாப்பாடு எனக்குன்னா தெரியல. இந்த சாப்பாட்டுக்கு நாங்கள் சண்டை பிடிச்சது அப்படியோ எனக்கு தெரியல. அதை விட மேலதிகமாக இருக்கும். மரம் வெறாக்கள் இல்லைன்னா அந்த லோஞ்சால வந்து இறங்கி போறாக்கள், தூரத்துல போறாக்கள், வீட்டை வந்து சாப்பிட்டுட்டும் போறாக்களும் உண்டு. அந்த பாரத்துல வந்து கொண்டு வந்து சாமான்களையும் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 அப்போ போக்குவரத்து இல்லை தானே. அங்கே பஸ் அதுகள் ஒன்றும் இல்லை, நடந்து தான் போகணும். அப்போ அந்த வெயில போகிறன்னு சொல்லி வீட்டை எப்படியும் வருவினோம். மற்றது அந்த வீட்டில் வைத்தியம் செய்யக்குள்ள வீட்டில் ஆக்கள் தங்கி இருந்தவர்கள். இப்போ அவர்களுக்காக வேண்டி அம்மா வைப்பா வச்சிருப்பா. சோறு இருக்கும். அது அல்லையில புரியாமல் இருக்கிறேன்னு சொல்கிறவையால் இப்படி வீட்டில் அது ஒரு ஏதோ கடவுள் கொடுத்த கொடையல்னா நான் சொல்வேன். அதை நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கும் வீட்டில். சோறு தான் பொதுவாக. மத்தியானம் இரவு நாங்கள் சோறு தான் சாப்பிட்டோம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு. தொடர்கிறார் சாமினி துரையரங்கன் அவர்கள் வாசிக்க. அவர் இணைந்து விட்டார் சாமினி துரையரங்கன் அவர்கள். உற்சாகம். வணக்கம். இனிய உற்சாகமான காலை வணக்கம். இயக்குனர் அவர்களுக்கும் தர்ஷினி அவர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். பெற்றோரை தெய்வம். சின்ன பிள்ளைகளாக இருந்த காலத்தில் அம்மாவுடன் சேர்ந்து சமைத்த சமயங்கள் பல. தோசை செய்யும் போது எனக்கு பெரிய தோசை வேண்டும் என்றும், முட்டை பொரித்து தவறுதலாக சின்னம் பெரிதாக வெட்டினால் எனக்கு பெரிய துண்டு எனவும் அடம் பிடித்த காலமும் உண்டு. இருந்தாலும் சரி செய்து சமாளித்து உண்டு வளர்ந்த காலங்கள் வாழ்க்கையை சொல்லி தந்தன.
சமையல் அறையில் இரவு நேரத்தில் எல்லோரும் சுற்றி இருந்து பகிர்ந்து உண்டு மகிழ்ந்த காலங்களை மறக்கத்தான் முடியுமா? பலகக்கட்டை, முக்காலி என்ற ஆசனங்களில் முந்தி அடித்தவையும் நினைத்து பார்க்கிறார். பலகக்கட்டையில இருக்கிறது, யார் முக்காலி பிடிச்சிருக்கிறதுன்னு சொல்லி முந்தி அடிச்சு அதில் இருந்த காலங்களையும் நினைத்து பார்க்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அப்ப இதுவும் யோகா தானே? என்ன ஆசனங்கள் தான் சொல்றீங்க? நேற்று ஒரு காணொளி கண்ணில் பட்டது. அந்த இப்படி திருவுற தேங்காய் இருக்கு, அந்த தேங்காய் திருவி இருக்குல்ல, அதுல அந்த அம்மா அப்படியே குந்தி இருந்து அந்த இந்த திருவலையின் பின்பக்கத்துல படையில்லை, பின்பக்கம் அப்படியே நல்ல வடிவா குந்தி இருந்து அழகா செய்யறாரு. வலுச்சுவமா இருந்தது. அது கையின் நோகாது அப்படி திருவேக்கல, என்ன உடம்பு அதுக்கேற்ற மாதிரி. அடா, அப்படி இருக்கவே என்னால அந்த கால். அதே மாதிரி கொஞ்ச காலத்துக்கு முதல்ல, இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள ஒரு ஏர்போர்ட்ல ஒரு 25க்கும் 30க்கும் இடையில தான் அந்த பெண் பிள்ளை இந்த வயது இருக்கும், வெளிநாட்டவர். சுவர்ல சாயவும் இல்லை, டொய்லெட்ல இருக்கிற மாதிரி காலை பதிச்சு குந்தி இருந்து கொண்டு ஐபேட்ல வேலை செய்கிறார். கொஞ்சம் ஒரு யார் தள்ளி போனா சுவர் இருக்கு, அதுல சாஞ்சு கொண்டு குந்தி இருக்கலாம். கதிரை எல்லாம் இருக்குது. ஏர்லியா நானும் போயிட்டேன் சரியா, கதிரையிலையும் இருக்கையில சுவர்ல சாயம் இல்லை, சுவர்ல இருந்து ஒரு யார் முன்னுக்கு தள்ளி. அப்ப நான் இவ்வளவு நேரம் இருக்க வேண்டும். நான் அப்புறம் மறந்தும் போனேன். பிறகு ஆக்கள் வரிசைக்கு போகும்போது எழும்பி போற போதுதான் அந்த பிள்ளை அதுல இருந்து எழும்புது. அது நான் நினைக்கிறேன், ஒன்று உடற்பயிற்சி செய்கிறாள் அல்லது விளையாட்டு வீராங்கன்னு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் கொஞ்சம் உடம்பு மெல்லிய ஆளும் இல்லை. அப்பவும் யோசிச்சேன், இது பொறாமப்படுறதா? என்னடாப்பா, எங்களால் நாங்கள் இருந்தோம் சின்ன வயசுல, அது வேற. இப்போ ஏன் அது செய்ய முடியாம இருக்கிறோம் என்பதான் அந்த கதை. எனவே நல்லது. இதை நான் இந்த என்ன பலகக்கட்ட முக்காலில் இருக்கிறதே ஒரு ஆசனம்தான் என்றத பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நன்றி. அப்படி ஆசனம் பண்ணும்போது ஒவ்வொரு ஆசனத்தின் பேரையும் சொல்லி சிறப்பித்திருந்தார். ஆனா அவர் சொன்ன உட்கட்ட ஆசனம் சரி, அதுதான் அது. அவர் டாய்லெட் இருக்கிறதான் உட்கட்ட ஆசனம். அந்த ஆசனம் நல்ல ஆசனம். நீங்க சொன்ன சிவர்ல இருந்து சாஞ்சி ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடம், அது உட்கட்ட ஆசனம். அதுதான் நான் சொல்றேன். அது உட்கட்ட டாய்லெட்லயும் நாங்க சாஞ்சி கொண்டு இருக்கிறோம் இல்லையே, இருக்கிறீங்களா? அது கீழே முழுமையா இருக்கு, அது நல்ல ஆசனம். அந்த ஆசனம் அப்ப உட்கட்டாசனத்துல என்ன முழுமையே இருக்கு இல்லையா? இல்ல, அது கதிரை. இப்ப நாங்க இருக்கிறோம், இப்ப இததான் உட்கட்டாசனம். இப்படி கையிட்டா உட்கட்டாசனம், அரவாசி. அந்த காலத்துல கதிரையில இருந்து ஆசனம் செய்தவையா? இருக்கை நிலை ஆசனம். இப்ப எந்த நிலையே கதிரை இல்லாம இருக்கிறது உட்கட்டாசனம். அந்த அருவாசி மடிச்சு கொண்டு முழங்கால. சரி, ஓகே, நன்றி. நன்றி, நன்றி. அடுத்த வேலைகள் நீங்கள் வாசிக்கிறீங்களா? வாசிங்க. சர்வேஸ்வரி அக்கா அவர்கள், எல்லாமான சந்தோஷ உற்சாகமான வணக்கம். ஆண்டுகள் 60-70 ஆனாலும் நிலைத்திருக்கும் நீங்கா நினைவுகளை பகிர வைக்கும் பாமுகமே வாழ்க வாழ்க. பெத்தகாட்சியுடன் கருப்பூர் சட்டி சமையல், வெங்காயத்தில் கறி, சீரக மிளகு பொடி தோசை அவருடன் பக்கத்தில் இருக்க சுட்டு போட போட வாழை இலையில் அப்போ 4 பேர்தான். அன்னை தம்பி தங்கச்சி ரசித்து ருசித்து மகிழ்ந்திருந்த நினைவின் மீட்டல் ருசிக்கிறதே. அன்னையுடன் கறி பக்குவங்கள் பார்ப்பதற்காக 10 வயதிலிருந்தே நான் சமையல் நேரத்தில் அருகில் இருந்து பழகியதும் 2 தம்பிகள் 1 தங்கை மூவருக்குமாக தீர்த்திவிட என்னிடமே தருவா. அன்னை துவரம் பருப்பு வரையும் உருளைக்கிழங்கு பொரியலும் தினமும் நல்லெண்ணெயும் சேர்த்து தரும் சோறின் டாசியும் வாழைக்காய் சம்பல், கத்தரிக்காய் சுட்டு சம்பல், தூதுவளை இலை சம்பல், எங்கள் வீட்டு வளர்ப்பு வெள்ளைச்சி மயிலி பசுக்களின் தயிரும் போட்டு பிணைந்து தருவா. இதற்காக எங்கள் முகங்களில் சந்தோஷ தாண்டவம் தான். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் வைத்து முழுக வார்த்து குசினிக்குள் அடுப்பு தணலை முன் கிளறி அதற்குள் உள்ளியை
பல்லுகளாக்கி போட்டு வெந்தது பார்க்க அன்னையைச் சுற்றி நிற்பதும், எல்லோருக்கும் தந்ததும் எத்தனை பல்லுகள் யாருக்கு கூட குறைய பார்ப்பது, சின்னவர்கள் 2 கூட இருந்தாலே துள்ளி மகிழ்ந்ததும், அந்த லீவிற்கு கொழும்பிலிருந்து வந்தால் இரவில் சோறு மண்பானையில், பாகற்காய் பயிற்றங்காய் பிரட்டல், கருணைக்கிழங்கு பிரட்டல், பச்சை மிளகாய் சம்பல், கருணைக்கிழங்கு அந்த ஒரு வேரி ஒரு பின்ன போயிடுச்சு நீங்க பண்ணி போடு. பச்சை மிளகாய் சம்பல், ஊறுகாய், தயிர், ஒடியல், புட்டு, வாழைக்காய் உப்புகள் பொரியல் போட்டு குழைத்திட எல்லோரும் காலையில் குளித்து விட்டு வந்து பூவரசம் இலையில் நீயா நானா என போட்டி போட்டு கையை நீட்டும் போது அத்தா அன்னையின் தெய்வீக முகங்கள் ஆனந்தித்த அந்த அழகிய தருணம் எங்கே? இனி கண்ணீர் தான் வருகிறதே. இன்னும் சாப்பிடு, பிடி பிடி என்ற குரல்கள் எப்போதும் என் காதில் இன்னுமாக பற்பல பக்கங்களாக எழுதவே ஆசை. பழஞ்சோற்றுக் குழையல் ருசித்தபடியே. நன்றி, வணக்கம். இவர் எல்லா கறியையும் சொல்லி வாயோர வச்சுட்டாரு. என்ன ஜெசிகா? ஓம் கறியையும் அதான் எல்லா கறிகளையும் சொல்லி வாயூர வச்சுட்டாருன்னு சொல்றேன். சாப்பாடு அந்த உள்ளி சுட்டு சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. முழுகினா கட்டாயம் உள்ளி அடுப்பு தணல்ல போட்டு சாப்பிடுறது இல்ல. இதுல பாதிக்கு மேல எங்களுக்கு சொற்கள் விளங்கையில் இப்போ தரணிக்காக்கு என்ன விளங்கையில்னு கேட்டால் அப்புறம் இன்றைக்கு அடுத்த 2 மணித்தான் போயிடுவேன். என்ன தரணிக்கா நிறைய சொற்கள் புதுசு என்ன, ஆனால் கண்டுபிடிக்கலாம், பிறகு தேடி கண்டுபிடிப்போம். நன்றி. வாசுகி பவன் யாரு? கவிசேந்தி அம்மா. கவிசையின் அம்மா. ஜோக்கா இருக்கொண்டு கேக்குதான். சரி. ஓம் 10:45. நன்றி நன்றி நன்றி. உடனே பிடிக்கல 10:45 இணையுங்கோ. கவிஷையோட இணையுங்கோ. நன்றி. வணக்கம். இணைஞ்சிருங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க. சரி, இனிமே நன்றி. அது சர்வேஸ்வரி காரித்தம்பி அவர்களுடைய எண்ணங்கள். கடைசியில கேட்கிறேன் பதில், உங்களிடம் பதிலை. இப்போ ஏன் இயலாதுன்றதை மட்டும் சொல்லுங்க. சரி, தொடர்வோம் இப்போதைக்கு. தர்ஷினி வணக்கம். நான் வாசிப்பேன். சரி, வாங்க. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். கங்கா ஸ்டான்லி அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. பெற்றோரிய தெய்வம். இளமை காலத்தில் கொஞ்சம் வசதி பெரிதாக இல்லை, இருந்தும் வறுமை இல்லை. நாங்கள் 6 பேரும் வளரத்தான் வறுமையும் வந்தது. அம்மா சிறுவயதில் எங்களை அடுப்படியில் விடுவதில்லை, அவரே செய்வார். செய்து முடித்ததும் தான் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற பிரச்சினை. ஆனால் அம்மா அளவாக ஒரே மாதிரி பிரித்து கொடுப்பா. அம்மா அடிக்கடி சொல்லுவா, பெரியவளால் சாப்பிட்டு சாப்பாட்டு விஷயத்தில் பிரச்சனையே இல்லை என்று. இரவானால் முற்றத்தில் சில சமயம் சோறு குழைத்து உருண்டையாக எல்லோருக்கும் தருவா. அந்த காலம் சுவையான காலம், மீண்டும் வராதது. நினைவு தந்துமைக்கு நன்றி. பாமுகத்திற்கு நன்றியுடன் கேட்கா ஸ்டாண்டி அவர்கள். நன்றி. சிறப்பு. ஏன் இந்த காலம் வராது என்று பேசுவோம். நன்றி நன்றி நேசலி. ராணி சமந்தர் அவர்கள். வாசிக்கிறேன். பெற்றோரை தெய்வம். அம்மா அநேகமாக வெங்காயம் போட்டு ரொட்டி சுடுவார். வெளியே முற்றத்தில் 4 கல்லில் வைத்து சுட முதலே எனது 2 அண்ணன்கள் நான் எனக்கு உங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு ஓடி விடுவோம். அம்மா கொஞ்சம் பொறுங்கள் போகட்டும். என் அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டோம். கையில் சுட சுட ஒரு கை மாற்றி மறு கையில் எடுத்து சாப்பிடுவோம். சில நேரங்களில் வாழை இலை கிழித்து அதில் வைத்து சாப்பிட அதற்கு அடிபடுவோம். அம்மா தோசை சுட குட்டி தோசை சுட்டுத்தர அதற்கு அடிபட நாங்கள் காகங்கள் அடிபடுதுகள் என சொல்லி சிரிப்பார். இரவில் அம்மா இருக்கும் மிச்ச கரிசோறு போட்டு குழைத்து தரும்போது கூட யாருக்கு முதல் கொடுப்பது என போட்டி போட்டு அடிபட்டு சாப்பிட்ட அந்த ருசி, அந்த முற்றத்து நிலவில் அம்மாவின் குழையல் என்றும் நினைக்கையில் தொடர ஞாபகமே என்று இணைந்து சிறப்பித்திருக்கிறார் ராணி சமந்தர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. தொடர்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். இருக்கிறாரா? இல்லை. மீண்டும் வந்து அப்ப நான் படிக்கட்டா?
ஆ, ஓ, சின்ன வசனத்தை ரெடி பண்ணுங்க தரணிகா குட்டியா. அடுத்தது வசந்தா ராஜினி ஜெகதீசன். அல்போன்ஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. ஏன்னா இவங்க அவசரத்தில் இரவு காலையில் எழுதுகிற போது எழுத்துப்பிழை எல்லாம் நிறைய வரும். பெரிய வசனம் வாசிக்கைகளை கஷ்டமாக இருக்கும். சரியா, ஆனால் நீங்கள் நான் வாசிகளை ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க, அது உங்களுக்கு நாலேஜாக இருக்கும். அம்மாவின் ருசியான சமையலுக்கு ஒருவரும் இல்லை, போட்டு தருவதை சாப்பிடுவோம். நான் சாப்பிடுவது குறைவு, எனக்கு இரவிலும் சோறுதான் விருப்பம். ஒருவருக்கு மட்டும் சோறு இருந்தால் தங்கை முதல் போட்டு சாப்பிட்டு விட்டால் நான் இரவு சாப்பிட மாட்டேன். இதனால் இருவருக்கும் சண்டை. அம்மா முதல் என்னை கேட்டு நான் வேண்டாம் என்றால் தான் தங்கைக்கு கொடுப்பா. பழம் சோறு முடிய போகுது என்று பூவரசம் இலையை பிடுங்கி ஓடியதும் உண்டு. தோசை சுட்டால் கடைசி தோசை சுட மூவரும் சண்டை பிடிப்போம். இரவில் லைட் இல்லாமல் போனால் விளக்கை கொளுத்தி சுற்றி வர எல்லோரும் குந்தி இருப்போம். அப்போ அண்ணன் என்னை தள்ளி விட்டு விடுவார். பகலில் பொரிச்ச மீன் கிடைத்தாலும் இரவில் இல்லைத்தானே. அண்ணா கொழும்பிலிருந்து வரும்போது அவருக்கு இரவில் 2 பொரிச்ச மீன் வைத்திருப்பார். அண்ணா சாப்பிடும் போதுதான் நான் சாப்பிடுவேன். எனது பீங்கானில் பொரிச்ச மீன் இல்லை என்று ஒரு பொரிச்ச மீன் எனக்கு தந்து விடுவார் அண்ணா. அம்மா சொல்லுவா, அவன் சாப்பிட மட்டும் இருப்பாய், நீட்டு பயடி அவனுக்கு சாப்பிட வரைக்கும். இப்படி பல கதைகள் பாருங்கோ என்கிறார் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். நன்றி. தொடர்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். இது தரணிக்கா முயற்சிக்கலாம். நான் படிக்கிறீங்களா? வணக்கம். நீங்களே முயற்சிக்க போறீங்களா? நான் சரி, முயற்சிக்கலாம். நன்றி. உற்சாகமான வணக்கம். பெற்ற தேவம் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். எங்கள் வீட்டில் விடிகாலை செய்யும் அப்பம் தான் யாருக்கு என போட்டி வரும். அருமையாக செய்தால் அதிகாலை எழுந்து அடுப்படியில் சுலகை சுற்றி அனைவரும் இருப்போம். மேலும் கீழுமாக நெருப்பு அப்பம் சுட்டி போட முடிந்து விடும். அடுத்த நாளும் செய்வதுண்டு. அதுபோல் சில நேரங்களில் முட்டை தோசைக்கு போட்டி வரும். மாலை நேர குளையல் பரிமாறுவதும் பற்றாக்குறையும் அம்மாக்களின் ஆற்றலுக்கு நிகழது. நன்றி. நிறைவு சந்தியை திருப்பி படிச்சு வர்றேன். மாலை நேர குளையல் பரிமாறுவதும் பற்றாக்குறையும் அம்மாக்களின் ஆற்றலுக்கு நிகழது. அதாவது ஷார்ட்டேஜ் வந்துட்டா எப்படி அவங்க சமாளிக்கிறது என்றது அவங்க எல்லாம் விஞ்ஞானிகள் தான், பட்டம் கொடுக்க மறந்துட்டாங்க அரசாங்கம், அவ்வளவுதான். அது வசந்தா ஜெகதீசன் அவர்களது. வெரி நன்றி. வாழ்த்துக்கள் தரணிகா. வாழ்த்துக்கள் தனியா. தொடர்கிறார் நகுலவதி தில்லை தேவன் அவர்கள். காணவில்லை என்று இல்லை. நான் வாசிக்கவா? சரி, வாசி. நகுலவதி தில்லை தேவனவர்கள். ஒரு சின்ன கோரிக்கை, நீங்கள் லேப்டாப் தானே பாவிக்கிறீங்க? சத்தம் குறைவாக இல்ல அது விடுங்க, கேள்விக்கு பதில். லேப்டாப் தானே, மடிக்கணனி தானே வச்சிருக்கிறீங்க? ஐபேட்ல ஒரு கரையில சத்தம் கூட்டி குறைக்கிற 2 பட்டன் இருக்கும், இருக்கா? இல்ல வெளியில அது ஐபேட் சட்டத்துக்கு வெளியில. நான் நினைக்கிறேன் இடக்கை பக்கமா, இடக்கை பக்கம் வெளியில, அந்த விளிம்புக்கு வெளியில 2 இருக்கும், சத்தம் சகண்ட அடையாளம் இருக்கும். அதை கூட்டினா சத்தம் கூடும். இல்ல இப்ப இந்த ஐபேட் சட்டம் நீங்க உள்ளுக்கு திரையில இல்லையா? இந்த திரைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஐபேட் வெளிச்சட்டத்துல இடக்கை பக்கத்துல கைய வச்சு கொண்டு வாங்க, அதுல 2 தடக்கப்படும்.
எங்க சத்தம் கூட்டி குறைப்பீங்க? ஐபேட் சத்தம். ஜூமை பற்றி கவலைப்படாதீங்க. சத்தம் அது நான் மேலே வரும் ஒரு இது மாதிரி வரும், சொன்ன மாதிரி அதை அமர்த்தி ஃபுல்லாக வச்சிடுறது. அது ஃபுல்லாக வச்சிருது. அது அமர்த்தி இப்ப ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. ஃபுல்லாக தான் இருக்குது. அது ஃபுல்லா தான் இருக்குதா? ஓ, ஜெர்மன் பாஷையில கப்புத் என்று சொல்லுவார்கள். பிரெஞ்சு பாஷையில என்ன சொல்லுவீங்க? கப்புத்தண்டா கதை முடிஞ்சுதுன்ற அர்த்தம். அப்படி இல்ல நீங்கள் யாரும் இளையவர்கள் வரும்போது இந்த சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் இயர்போன் பாவிக்கிறீங்களா? வயரை போட்டுட்டு அதை போட்டு ஒரு கதைச்சு பாருங்க, சத்தம் கூடலாம் வாய்ப்புண்டு. சரி, நல்லது. இப்ப வாசிங்க, கொஞ்சம் பிளத்தும் வாசிங்க. நீங்க சில வேளையில மெல்லிசா போயிடுற, நீங்கள் சில வேளையில மெல்லிசா ஜெர்மன் ஹொலண்ட் பாஷையில பசுந்தா கதைக்கிற நீங்கள் அதை கேட்காதங்களை. நீங்கள் இப்படி யாராவது உங்களோட வீட்டுல கோக்கார நினைச்சீங்கன்னா உங்களோட சத்தம் கூடும் என்ன. சரி, கொஞ்சம் பிளத்து படியுங்க, உரமா படியுங்க. ஆமா. பெற்றோரே தெய்வம். நகுலா தில்லைத்தேவன் அவர்கள். நகுலவதி தில்லைத்தேவன் அவர்கள். சின்ன வயதில் அம்மா இடியப்பம் பிட்டு அவிக்கும் போது மா கொஞ்சம் தாங்கோ என்று கேட்க தங்கையும் கேப்பினோம். ஒருக்கா தருவா, பின்னர் இல்லை என்று சொல்லுவா அம்மா. தைப்பொங்கல் வருடப்பிறப்பு மோதகம் செய்ய உள்கலவையை வைத்து சிறிய மோதகம் செய்ய கேட்டால் தங்கை யாரும் கேட்டால் சிறிய மோதகத்தை பித்து தர வேண்டாம் என்பதும் பெரிது தந்தால் வேண்டாம் என்றதும் இப்போது நினைக்கையில் கவலை. செவ்வாய் வெள்ளி வெண்ணெய் உருக்குவா அம்மா. அப்போது கறி முருங்கையிலை பிடுங்கி நெய்யில் பொரித்து தரும்போது அது பிரிந்து போய்விடும். அப்போ நான் அழுவேன். கோவிலில் போய் வந்து கொண்டு வந்த கச்சான் கடலை தரும்போது கொஞ்சம் கொஞ்சம் என்று கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். அம்மம்மா அப்பம் சுட பிஞ்சு அப்பம் எனக்கு என்று விறகு பொறுக்கி கொடுப்பேன். அப்பம் வாங்கி ஒளித்து வைத்து சாப்பிட்ட நினைவுகள். இப்போது அவர்களை நினைத்தால் கவலை ஒருபுறம் சந்தோஷம் ஒருபுறம். எனக்கு போகுதில்லை, மேலே வருகுதில்லை. ஒருபுறம் சந்தோஷம் வருது. கொஞ்சம் மேலே எடுக்குறீங்களா? மேலே வருகுதில்லையே எல்லாம். மேலே எடுக்கவா? ஆமா. இப்போது அவர்களை நினைத்தால் கவலை ஒருபுறம் சந்தோஷம் மறுபுறம். இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு இவை பற்றி தெரியாது. அடிபட்டு சாப்பிட்டால் அது தனி ருசிதான். அதுக்கு பிறகு தெரியல. அதுக்கு பிறகு எனக்கு தெரியுது இல்லை, இந்த இடையில படங்கள் வந்து அவ்வளவுதான். அந்த வரிகள் அடிபட்டு சாப்பிட்டால் அது தனி ருசிதான். நன்றி. ஏன் இப்போது முடியாது என்று நிறைவிலே 10:45 வரையில் பேசலாம். அடுத்ததுக்கு வருவோம். நன்றி நேவிஸ் அவர்களே. படியுங்க. இனிய காலை வணக்கம். பெற்றோரே தெய்வம். பிறந்த வீட்டில் இருந்த சந்தோஷம் இன்றும் மனதிலே நிழலாட மீன் துண்டில் நடுத்துண்டுக்கு போட்டி. அம்மாவிடம் சோறு உருண்டை பிடித்து தரும்படி அடம் பிடித்து அழுதது. சில நேரங்களில் அம்மாவுக்கு சோறு ஊட்டியது மாலை நேரங்களில் சிற்றுட்டி செய்து வைத்திருப்பார்கள். அதனை எடுத்துக்கொண்டு சென்று தோழிகளுக்கு கொடுத்து விடுவதும் உண்டு. சாப்பாட்டு விடயங்களில் செய்த அட்டகாசம் அதிகமாகவே உண்டு. ஞாபகம் முத்தலுக்கு நன்றி பாருகிறோம். நன்றி. அடுத்ததாக சிவாஜினி. நன்றி நேவிசல்லி உங்களுக்கும். அடுத்ததாக நினைக்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். அவர்களுடைய வரிகள் வாசிக்கிறேன். பெற்றோரை தெய்வம். சமையல் அறையில் அம்மாவுடன் சமையல் பரிமாறலில் கூடியிருந்து எனக்கு உனக்கு என பறித்தும் பகிர்ந்தும் உணவு உண்ட நாட்கள் எண்ணி பார்க்கையில் மகிழ்வுதான். அம்மா எல்லோருக்கும் பகிர்ந்து பரிமாறுவார். மீன் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எனக்கு உனக்கு என கேட்போம். அம்மா பகிர்ந்து அளிப்பார். சட்டியப்பம் பகிர்ந்து வெட்டி தருவார். நேற்று செய்த உளுத்தம் களி இன்றும் காலை சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். எல்லோருக்கும் பகிர்ந்து தருவார். நாங்கள் பகிர்ந்து கொடுப்போம். சில நேரம் அம்மா சொல்வார், சமைப்பது கடினமல்ல, பகிர்வது கடினம் என்பார். சேர்ந்து இருந்து சாப்பிடும் போது ஒரு தனி சுவை. அம்மாவின் பகிர்வை நினைத்தாலே இனிக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள். மிக்க நன்றி. இணைப்பிலும் இருக்கிறார். நன்றி என்று சின்ன வரிகளா போயிட்டுறது கேட்டபடி. தியான நேசன் அவர்கள் இல்லை. அடுத்ததாக கீழே போகணும்.
போன முறையான அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, அப்ப இன்றைய அணுக்கு வருகிறோம் என்ன என்று ஜெசி மணிவண்ணன் அவர்கள் இணைகிறார். சரி, இந்தோ வந்து விட்டார். நான் படித்து முடித்து விடுகிறேன். அல்லது தானிகா தொடருங்க. இல்ல, அவரே இருக்கிறார். அவரே இருக்கிறாரா? வாசிக்கட்டா? ஓ, அம்மாவுக்கு சமைக்க நிறைய உதவிகள் செய்வேன். சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்டு இருக்கின்றோம். அப்பா அம்மாவோடு அண்மையில் சேர்ந்து சாப்பிட்ட போது சின்ன வயதில் என பல கதைகள் அப்பா சொன்னார். கடைசி தங்கைக்கு அப்பா முதல் வாய் தீர்த்துவர். கடைசி வாய்தான் எனக்கு. காத்திருப்பேன். நினைவூட்டும் பாமுகத்துக்கு நன்றியோடு. ஜெசி மணிவண்ணன். நன்றி. ஏன் சுருக்கம்? சரி, நன்றி. அடிபட மாட்டேன், கிடைக்கும் எனக்கு. ஆனா அடிபட மாட்டேன், எனக்கு தரச்சில்லை. நான் மூத்தவழி என்றபடியா ஓகே, எனக்கு தான் கடைசியா என்று நான் காத்திருக்கேன். இதற்கும் ஓகே, நன்றி. நிறைவில் நேரம் இருந்தால் பேசுவோம். தரணியா வாசிக்கிறீங்களா? சின்ன வரிகள் செல்வி செல்வி நித்யானந்தர் அவர்கள். பெற்றோரை தெய்வம். என் சிறிய வயதில் பதுளையில் பதுளை என்ற இடத்துல மதுளையில் பதுளையில் எங்கள் வீட்டில் சமைப்பதில் இருவர் இருந்தார்கள். இப்படி சொல்றது ராஜு மற்றவர் இல்லை. ராஜு எனக்கு கரும்பு கொண்டு வந்து தருவார். பாப்பா உனக்கு பிடித்தது என்று சொல்லுவார். பாப்பா உனக்கு பிடித்தது என் சொல்லி தந்தது ஞாபகம். அம்மா சமைக்கும் போது மீன் இறால் பொரித்து ஒளித்து தருவார். என்னிடம் சண்டை பிடித்து பறிக்க மாட்டார்கள். நானாக பித்து கொடுப்பேன். நாங்கள் சாப்பிட்ட பின்பு ஐயா அம்மா சாப்பிடுவதுண்டு. செல்வி நித்யானந்த் அவர்கள். தர்ணிகா, நீங்கள் ஒளித்து அம்மா தார பாபா உங்களுக்கும் ஏதாவது பொறிச்சு வச்சுட்டு தர்ணியா இல்ல பக்ஷம் வாங்கி கொடுக்காம ஒளித்து தருவாருன்றது தெரியுமா? ஒளிச்சு வச்சுட்டு அது மாதிரி பித்து கொடுக்கறது. தர்ணியாக்கு பாதி பக்ஷனாக்கு பாதி என்ன பிச்சு போட்டு கொடுக்கறது, அது பித்து குறைக்கிறதுன்னு எழுதி இருக்கிறார். தெரியும், அந்த பார்த்தீங்க வாசிச்சீங்க தானே அந்த வரிகள். ஒளித்து தருவார், பித்து கொடுப்பாருன்னு சொல்றோம் அந்த வரிகள். நானாக பித்து கொடுப்பேன், நீங்க பிச்சு போட்டு அதை வாசிக்கக்கூடாது, அதை பித்து அதை சேர்த்ததுக்கு அப்படி வந்தது. வாழ்த்துக்கள். நன்றி தர்ணிகா உங்களுடைய முயற்சிக்கு. சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் பிள்ளைகள் 6 பேர். அப்பா அம்மா சேர்ந்து 8 பேர். அம்மா தான் சமைப்பார். அக்காக்கள் உதவி செய்து கொடுப்பார்கள். சாப்பாடு போதாது என்று சண்டை பிடித்தும் இருக்கிறோம். இறைச்சிக்கறி சமைத்தால் மதியமே முடிந்து போகும். இரவு கேட்டு அழுவோம். அம்மா பாவம், தன் சாப்பாட்டையும் எங்களுக்கு தீர்த்தி விடுவார். அப்பா கூட தீர்த்தி விடுவார். சேர்ந்து இருந்து சாப்பிடுவது அப்போ மகிழ்ச்சியாக இருந்தது என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். தொடர்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள். படிக்கிறேன்னா, சின்ன வயதில் அம்மா இல்லாததால் அக்காவுடன் இணைந்து சமையலில் உதவி செய்வேன். தேங்காய் துருவி கொடுப்பதும் வெங்காயம் ஊற்றிப்பதும் என் கடனாய் இருக்கும். வெங்காயம் வெட்ட கண்ணில் நீர் வர விட்டுட்டு ஓடி விடுவேன். அப்பா மீன் வெட்டுவார், அதை மட்டும் உற்று பார்ப்பேன். சாப்பிடும் போது சேர்ந்து உண்போம். மீன் வால் துண்டு மட்டும் எனக்கு வேண்டும் என அடம்பிடிப்பேன். அக்கா தேங்காய் திருவ சில நேரம் கேட்க நான் படிக்க வேண்டும் என ஓடிவிடுவேன். அதை இப்ப என்ன திருவி கொடுத்திருக்கலாமே என எண்ணுவது மனசு. உணவை சேர்ந்து அடிபட்டு உண்ட மகிழ்வு என்று நினைத்தாலும் மகிழ்ச்சி. காலம் அதை தேடுது. உணவு மட்டுமல்ல, உள்ளூர உணர்வும் குதூகலமும் அந்த நாட்கள் தான். அவை மீண்டும் வராத வசந்தங்கள்
என்கிறார் வசந்தா ஜெகதீசன் அவர்கள். இல்லை, நகுலா சிவநாதன் அவர்கள். ஏன் வசந்தா நினைச்சேன் தெரியல. நகுலா சிவநாதன் அவர்கள். இதுக்கு வசந்தா அவர்கள் வந்து இப்ப பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது, கடன் தரணும் தெரியாது. நன்றி. நகுலவதி யாரு திருப்பி வந்திருக்கிறார், என்னாச்சு? 2 தரம் எழுதி இருக்கிறார் என்று. ஆனால் அவர் நேரில் இணையவும் இல்லை. 2 தரம். சரி, இணைஞ்சாத்தான் அதை பற்றி கேட்போம். இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணலாம். யார் இவர்? இதா பாலசுப்ரமணியம் அவர்கள் எங்கேயோ பேர் கேட்ட ஞாபகம் இருக்கு, அது சும்மா அமர்த்தி பார்த்துருக்கிறார். சரி, நன்றி. முடிச்சிட்டோமா? எல்லோருடையதும் வாசித்துட்டோம். வாசித்துட்டோம். என்னுடையது நான் நினைத்துக் கொள்கிறேன் நேரடியாக. எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். பாமுகத்திற்கு நன்றி. அந்த பொழுதினை ராணி சமுதிரர்களுடைய வரிகள் பார்த்துக்கோ, அந்த காகங்கள் மாறி 4 பேரும் என்று சொல்லி வாது எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் வந்துட்டு. அம்மா சிலவில் அப்படி எல்லாம் சொல்ல, காகங்கள் மாறி கொத்தி திரியர்கள், கொத்தி பறிக்கிறீர்கள் என்ற மாதிரி எல்லாம் சொல்லுவார். சேர்ந்தே சாப்பிட்டு இருக்கிறோம். அம்மா குழைத்து திற ஒன்று இருக்கிறோம். சில வேளைகள்ல நான் கூட சைவம் தான் சாப்பிட விரும்புவேன். அப்ப என்னுடைய அம்மம்மா வரும்போதெல்லாம் சொல்லுவார், தயாக்கு பிடிச்சதை சம என்று சொல்லி போட்டு போவார். ஒரு கொஞ்சம் அதிகார குரல்ல சொல்லிட்டு போவார். அப்படியான குரல் என் அம்மா சொல்றதை நான் கேட்கிறேன். ஆனா இந்த விடயத்துல என் அம்மம்மா சொல்லிவிட்டு போவார். வீட்டுல சாப்பாடு எனக்கு பிடிக்கல மாதிரி இருந்தா நான் உடனே இன்னொரு பெரியம்மாவோட தான் என்னுடைய அம்மம்மா இருந்தார், அங்க போய் சாப்பிடுவது உண்டு. அவருடைய ஒரு கத்திரிக்காய் கறிக்காகவே அங்க போய் சாப்பிட்டு இருக்கிறேன். அங்க போகும்போது எனக்கு சாப்பாடு கிடைத்து விடுமோ கிடைக்கலையோன்றதுக்காகவே என்னுடைய அம்மாட்ட வரும்போது அந்த வார்த்தை சொல்லுவாரோன்னு நினைச்சிருக்கிறேன். அதே நேரம் அடிபட்டு சாப்பிட்றதுல எனக்கு வேணும் என்று எடுத்து எல்லாம் சாப்பிட மாட்டேன். அம்மாவும் அதை பகிர்ந்து தர்றதுல கெட்டிக்காரியா தான் இருப்பார். எல்லாருக்கும் ஒரு மீன் பொரியல் இருந்தாலும் அதை துண்டா பிச்சு அந்த உருட்டுற வாய்க்குள்ள தீத்துற அந்த அதுக்குள்ள ஒளிச்சு வச்சு அதுக்குள்ள தீத்துறது இருந்தது அம்மா கிட்ட. அது சிறப்பா இருக்கும். அதனால நினைவுபடுத்திய பாமுகத்துக்கு மிக்க நன்றி. அவ்வளவுதானா? அவ்வளவு தான். சரி, நன்றி. அடுத்து வேறு யார் லைவ்ல போறீங்க? தாமலர் கல்விராஜன் அவர்கள் வாங்கோ. அவரு ஒழிச்சுத்தானே கேட்டுருப்பார். இப்ப இல்ல இங்கே வர மாட்டாரு. அங்க இருந்து ஒழிச்சு விடுப்பு பாக்குறது என்ன கதைக்கணும் சொல்லி. சரி, நல்லது. எல்லாரும் பார்த்துருக்கிறோம். அப்ப தரணிக்காக என்ன நடக்குது? ஏன் இப்ப இருந்து குழைச்சு அம்மா கீழே இருந்து சுத்தி தார இல்ல? சின்ன பிள்ளையில கண்டவா, இப்ப நான் தனியா சாப்பிடுறேன். நான் இந்த கரியா சாப்பிட மாட்டீங்களா? என்ன இப்ப ஏன் தர்றது இல்ல? சில வேலை தருவா கேட்க, ஆனா இப்ப நான் கூட தனியா தான் சாப்பிடுறேன். அதான் ஏன்? சரி, சாந்தினி அவர்கள், உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் சின்ன வயசுல முட்டை பொரியல் எல்லாம் சாப்பிடுறீங்களா? காணவில்லை. அல்லது இடைவெளி வரைக்குள்ள பேசுங்க, மற்றவர்கள் சொல்லுங்க. ஏன் இப்ப நாங்கள் என்னண்டா எனக்கும் அந்த பகிர்ந்துல எனக்கு என்னன்னு தெரியல. அம்மா சொல்லுவா, எங்களை நாங்கள் இன்றைக்கு போய் சட்டியை திறந்து பார்ப்போம், அப்ப சாப்பாடு எங்களுக்கு அது பிடிச்ச சமையல் இருக்கு. என்னண்டா முட்டை பொறிக்க சொல்லி கேட்போம். அம்மா சொல்லுவா, சின்ன வெங்காயம் ஊற்றி தரப்பான்னு. அப்ப எங்களுக்குள்ளேயும் போட்டி வரும், யார் கூட சின்ன வெங்காயம் இருக்கிறதோ அந்த ஆளுக்கு நிறைய அந்த முட்டை பொரியல் கூட கொடுக்கணும். சரி என்று அந்த எங்களோட வியாபாரத்திலே அப்பா சின்ன வெங்காயம் கட்டி தூக்கி இருக்கும். அதை போய் எடுத்துக்கொண்டு வருவோம். எடுத்துக்கொண்டு வந்து அந்த சின்ன வெங்காயம் உரிக்க கண்ணீரும் வெறும் தான். அந்த கண்ணீரை கடந்தது அந்த இது முட்டை பொரியல் சுவைக்காக. ஆனா அப்படி ஒரு சுவையான ஒரு முட்டை பொரியலை இன்றைக்கும் இந்த வாய்ஸ் வைக்கல அப்படி ஒரு டேஸ்ட் வரும் அந்த சின்ன வெங்காயத்தோட செய்யற அது முட்டை. அது நான் இப்பவும் உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இது இந்த அம்மாவின் முட்டை சுவைக்கு இங்க நான் இன்னும் ஒரு முட்டையும் நான் அந்த சுவையில சாப்பிடேன். ஏன்னா அந்த ஊர்கோழி முட்டை அது நல்லா காலால கிண்டி சாப்பிட்டு முட்டையை பொரிக்கக்குள்ள அவ்வளவு ஒரு சுவை வருமன. நான் கேட்டேன், இந்த அனுபவம் ஏன் நீங்க ஐரோப்பாவில எங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஏற்பட இல்லைன்னு தான் நாங்க இருக்கோம். பகிர்வோம். இல்ல, நீங்கள் ஊர்ல சந்திச்ச அந்த நிகழ்வுகள் ஏன் இங்க ஐரோப்பாவில நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் செய்து கொள்ள முடியல. இப்ப கனவே சொன்னவே இல்லானே அந்த நாள் ஞாபகம் இன்று நினைத்தாலே இன்னைக்கு வேண்டாம், இந்த நாள்ல ஏன் அது செய்யல? நாங்க ஏன் செய்யறதா இங்கேயும் சாப்பாட்டுக்கு சண்டை வருதுதான் எங்களுக்கு. இல்ல, நீங்கள் எழுதின மாதிரி நிலத்துல உட்கார்ந்து இருந்து கையை நீட்டி சண்டை பிடிச்சு எனக்கு உனக்கண்டு சொல்லி
அந்த ஞாபகங்கள் சாப்பிடுறோம். இங்க சாப்பிடுறோம் தரமாட்டோம். அதே சாப்பாடு பிள்ளைகளோட செஞ்சு சாப்பிடுறோம். ஒவ்வொரு மாலையிலேயும் இங்க சாப்பாட்டுக்கு சண்டை வரும். மேசையில போய் இருந்து சாப்பிடுவீங்க. மேசையில இருந்து அப்ப ஒரு ஆளு பிடிக்கலையா அவர் சொல்லுமா எனக்கு வேணா நீ எடுத்து. இப்ப நானும் சொல்லுவேன் பிள்ளைகளுக்கு எனக்கு வேண்டாம். பிள்ளைகள் சொல்லுங்க இல்ல கட்டாயமா சாப்பிடத்தான் போடும் இதை சாப்பிடுவோம். உங்களோட கையில பிணைஞ்சு இங்கேயும் அந்த பகிர்வும் இருக்கும் சண்டையும் இருக்குமோ சண்டையும் இருக்கு. அவன் என்ன அவன் முன்னுக்கு வந்தவன் அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டான் சண்டை வரும் இங்க இல்லாத சண்டையா இல்ல. அம்மா வேலைக்காரி மாதிரி வந்து எல்லாருக்கும் 3க்கு 4 நேரம் சமைச்சு வைக்க மேசையில வந்து என்றது உண்டங்க என்ற அடிவரை பற்றி நான் கேட்கல. அது எல்லா இறக்குமதி அம்மாக்களும் இதுதான் உங்களுக்கு தொழில். 40 வயசாயினாலும் வீட்டு இருந்தா சமைச்சு கொடுப்பீங்க. நான் கேட்டேன் இன்றைக்கு பகிர்ந்து உண்டதுண்டு பகிர்ந்து இதான் சில வேளை இந்த உங்களுக்கு எனக்கு கதை தேவையில்லாமன்னுன்றோம். போன கிழமை நான் யோசிச்சு பார்த்தேன். பிரச்சனை நீங்க பாயிண்ட விளங்கி கொள்ளாம பட்டக்கண்டு பாய்வீங்க. முந்தி ஒரு முந்திரி கொட்டை உண்டு இங்க இங்கிலாந்துல இருப்பா வந்தா சும்மா தலைப்பு தந்த உடனே அடிச்சு போட்டு பிள்ளையா காய்ச்சி போட்டு குழப்பிட்டு போறது. நான் என்ன கேட்டேன்டா நீங்க இவ்வளவு பேர் எழுதினாக்கள் இன்று எப்ப அப்படி வரும் என்று ஏங்கினம். நான் அதை கேட்கிறேன். ஏன் ஐரோப்பாவில் அந்த மாதிரியே நாங்கள் அந்த உணவு முறைகள்ல வாழ இல்லைன்னு கேட்கிறேன். ஒன்று எங்களுக்கு மிக அழகான அதான் நான் சொல்றேன் நாங்க வாழையில வாழறோம் நான் சொல்றேன். எல்லாருக்கும் குழைச்சு ஒவ்வொரு கையா மாறி மாறி பரிமாறுவீங்களோ? நான் விட்டுறேன். நான் சிவாஜினியுடன் நான் தோல்விதான் இல்லையா நீங்க செய்றீங்க. ஓகே மற்ற ஆக்கள் ஓகே. அப்ப இந்த கேள்வியில சிவாஜினி அவர்கள் செய்கிறார். அதை பேர்ந்து கண்டுபிடிப்ப மாறுதலாம் இன்றைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் 4-5 வருஷம் போட்டுமே என்ன நடந்துட்டு வைப்போம். இப்போ மற்ற ஆட்கள் சொல்லுங்க ஏன் நீங்கள் தவற விட்ட நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு நல்ல அனுபவத்தை அதுல வந்த உறவு பரியந்தத்தை ஏன் உங்களோட பிள்ளைகளோட இன்றைக்கு தவற விட்ட நீங்கள் சின்ன வயசுல இருந்து நாங்கள் இங்கே வந்ததும் பிறகு சகோதரங்கள் வீடுல ஒன்று கூடும் பொழுது அதே மாதிரி குழைச்சி சாப்பிட்றது அம்மா எங்களை பொறிச்சு தந்த மாதிரி அவங்க தெரியும். நாங்கள் எனக்கு சொல்லி நான் போறேன்னு சொன்னா புரிம்பா ஏதாவது பொரியல் இருக்கல் கூழ் அதெல்லாம் நண்டு கனவையெல்லாம் நான் போறேன்னெல்லாம் செய்வா. என்னன்னு கேட்டா நாங்க அதை அப்படி சாப்பிடப்பட மாட்டோம். இரவுல சோறு குழைச்சு போட்டு எல்லாருக்கும் பிள்ளைகளோடு சாத்தியப்படவில்லை. பிள்ளைகளோட சின்னல அப்படி செய்திருக்க முடியாது. வளர்ந்த அப்புறம் நாங்கள் அப்படி ஒன்றும் செய்யல தீத்துறதோ இல்லாட்டி அப்படியோ. சின்ன வயசுல செய்து ஆசைப்பட்டா அந்த பிள்ளை தொடர்ந்து கேட்கும் என்ன அப்படி செய்யுங்க. குழாச்சி தீத்தி விட சொல்லிங்கன்னா பிறகு நான் குழாச்சி கரண்டிய கொடுக்குறது அந்த கை இதெல்லாம் வந்தோம்னா அப்படி அது செய்து நாங்களும். அப்ப உங்களுக்கு அங்க சிவாஜினியோட மாதிரி அங்க கண்ட இன்பம் பிள்ளைகளோடும் இங்க கிடைச்சது உங்களுக்கு. பிள்ளைகளோட கிடைச்ச குறைவை விட சகோதரங்களோட ஏன் குறைந்ததுன்றுதான் நான் கேட்க. ஏன் இல்லை அல்லது ஏன் குறைஞ்சது, ஏன் கஷ்டப்பட்டாங்க, ஏன் முடியாம திண்டாடினாங்க. இன்னொரு இது ஒன்று சொல்லுன்றேன். என்னன்னு சொன்னா எங்களை வீட்டுல அம்மா 3 நேரம் தான் சாப்பாடு தருவா. வசிக்கிற நேரம் அடுத்த வீதியில எங்களை அப்பாட அம்மா இருப்பா. நாங்கள் போனா சொல்லுவா உடனே புள்ள பயிற்ச வந்துட்டு ஆனத்தோடையும் சொதியும் இருக்கு, ஆனமும் சொதியும் இருக்கு, சோறு போட்டு தரட்டாண்டு எங்களை தருவா. நாங்களும் பின்னிடம் வச்சா இல்ல அதான் அந்த இன்பம் ஏன் இங்க குலைஞ்சதுன்றுதான் கேட்கிறேன். கஷ்டமா இருக்கேன் அந்த கேள்விக்கு. இங்க வந்து வீட்டு குடும்பத்தை விட நாங்கள் மற்றபடி தனிமை தானே எல்லாம் கூடுதல். நான் குடும்பத்தை தான் பெற்றோரும் பிள்ளைகளும் மட்டும்தான் காய்க்கிறேன். சாந்தினியார்கள் வந்துட்டாண்டபடியே வாடிக்கையாளர்னா போயிட்டு ஓடியாங்க. இல்ல எனக்கு நீங்க குரல் ஏதோ சாந்தினின்னு கேட்டது என்ன? முட்டை பொரியல் சின்ன வயசுல சாப்பிட்ட நீங்களான்னு கேட்கிறேன். இப்பவுமா? இப்பவும். அப்ப சரி. அப்ப அந்த கேள்வி பிழையான கேள்வி. ஏன்னா முட்டை வந்து கடையில வைக்கிற முட்டை வந்து கருக்கட்டாத முட்டைகள். கருக்கட்ட முட்டை சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராது. அது மச்சம் இல்ல சைவம். வெள்ளிக்கிழமையில முட்டை வச்சு சாப்பிடுறாக்கள் யாரு? அல்ல வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடக்கூடாதுன்றாக்கள் யாரு?
நான் சில நேரத்துல வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடுவேன் இருந்தேன். ஓ, முட்டை சைவமா மச்சமா? கருக்கற்ற முட்டைய இந்த நாட்டுல யாரும் கடைக்கு கொடுக்குற இல்ல, சூப்பர் மார்க்கெட்ல நீங்க வாங்க முடியாது கருக்கற்ற முட்டை. கருக்கட்டாத முட்டைகள் தான் அங்கு வரும், அதுக்குள்ள உயிர் இல்ல. இங்கு பெற்றர்ல முட்டை முட்டை பொரிக்கிறது இல்ல. என்ன சொன்னீங்க? என்ன முதல் சொல்லி சொன்னீங்க? இங்கு பெற்றார் சொல்லி. இங்கு பெற்றர் அது என்னது? செயற்கை முறையில முட்டை பொரிக்கிறது. செயற்கை முறையில் அது சரி. அதுக்கு கூட லாய்க்கு இல்லாத முட்டையெல்லாம் கிடைக்கு வர்றது. தரணிக்கா என்ன ட்ரை பண்றீங்க சொல்ல? நீங்க இன்னும் சொன்னீங்க இன்னும் அந்த முட்டைக்கு முறை இன்னும் சொன்னீங்க, எனக்கு ஒரு விளங்கல. முட்டை வந்து வெஜிடேரியனா அல்லது வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு கேட்க. இல்ல, முட்டைக்கு முறை இன்னும் ஒரு சொல் சொன்னீங்க, எனக்கு ஒரு விளங்கல. என்ன சொன்னீங்க? முட்டைக்கு முதல்ல கடைக்கு வர்றது, கடைக்கு கொண்டு வரோம். நானே சொன்னேனா? நான் சொன்னேன்னா வேற யாரும் சொன்னார்களா? நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு தெரியல, ஏதோ கருக்கட்டல் ஏதோ சொன்னீங்க. உயிர் இல்லையா முட்டை கதையில தானே கருக்கட்டாத முட்டை, அதாவது குஞ்சு பொரிக்க முடியாத முட்டைகள் தான் நாங்க சூப்பர் மார்க்கெட்ல வேண்டுறது. அது வந்து அது குஞ்சு பொரிக்காது, குஞ்சு வராது. அதுல அது எல்லாம் குஞ்சு பொரிக்கக்கூடிய முட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு இதை அதுக்கு தவிர்த்து மற்றது குஞ்சு பொரிக்காத முட்டைகள் தனியாக கோழிகளை வந்து செயற்கை முறையில் ஆர்டிஃபிஷியலாக வளர்த்து அந்த கோழிகள் போடுற முட்டையில குஞ்சு வராது. அது எல்லாமே கடைக்கு வரும் விற்பனைக்கு. அப்போ இதை ரெண்டாக கேட்குறேன், முட்டை வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? என்னுடைய குடும்பத்துல அப்ப முட்டை சாப்பிட்டு கோயிலுக்கு போக மாட்டீங்க. ஓகே, we need to grow. கடையில வாங்குற முட்டை வந்து ஏன் நான்வெஜ்? அது ஏன் சாப்பிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல யாருக்கிட்ட இல்லை, இங்க ஐரோப்பாவில் ஆஸ்பத்திரிக்கு போன அனுபவம் இருக்கு, ஆஸ்பத்திரி சாப்பாடு சாப்பிட்ட அனுபவம். அவங்களுக்கு தர்ற மெனியூல வந்து முட்டை வந்து வெஜிடேரியன் லிஸ்ட்ல இருக்கு, இனிமேல் கவனிங்க. வெள்ளிக்கிழமை இல்ல, உங்களுக்கு ஒரு மெனு கார்டு தெரியணும் இல்ல, என்னென்ன டிக் பண்ணி கொடுக்கணும். அதுல வந்து வெஜிடேரியன் தனியா நான்வெஜ் இருக்கும். முட்டை வெஜிடேரியன்ல தான் இருக்கும். ஏனென்றா அந்த முட்டை கருக்கட்டாது. ஆனா இங்க ஆஸ்பத்திரியில வைத்தியசாலையில வெள்ளிக்கிழமையில மீன் அது இது என்ன இது அங்க சைவாக்களா கூட ஜெர்மன் ஆஸ்பத்திரிக்கு வேற, அதை விடுங்க. அது வெள்ளிக்கிழமையில மீன் தரக்கூடாதுன்றது யார்கிட்ட பிரச்சனை? அது சமய பிரச்சனை. என்ன அதை என்ன ஹாஸ்பிட்டல்ல வைக்க நான் கேட்கிறேன்னா, அவங்க எழுதி தர்ற அந்த மெனியூ கார்டு அது பிரிண்ட் பண்ணி இருக்கும், என்னென்ன சாப்பாடுகள் அதுல பிரிச்சிருப்பார்கள். சூப் வகைகள், வெஜிடேரியன் வகைகள், நான் வெஜிடேரியன் வகைகள் இருக்கும். அதுல முட்டை எங்க இருக்குன்னு நீ அடுத்த முறை கவனிச்சு போட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து நீங்க சொல்லுமா போல காலையில் அதுல முட்டை என்று போட்டு இருக்கு, நாங்கள் அதுல தர போடுறோம். நான் திருப்பியும் சொல்றேன், அது எந்த தலையங்கத்துக்கு கீழே இருக்கு வந்து இனி பாருங்க. இதுவரை நீங்க பாக்கல, அதனாலதான் அடிச்சு சொல்றீங்க. இல்ல ஓ ரூஸ்ட் ரெண்டு இடத்துல காலை சாப்பாடு இல்ல, காலை சாப்பாடு இருக்கிற அந்த இதுல அந்த பக்கம் தான் முட்டையும் போட்டிருக்கோம். சரி, மத்தியான சாப்பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தர மாட்டணுமோ, டிக் பண்ணி தர சொல்லி கேட்டு சொல்லுவீனம். அதுல வந்து நீங்க சொல்றீங்க எனக்கு மச்ச சாப்பாடு வேணாமண்டா, சைவ சாப்பாடு லிஸ்ட் வாசிக்கல, அதுல முட்டை வருமா இல்லையாண்டு அடுத்த முறை கவனிச்சுட்டு சொல்லணும். இது சின்ன பிரச்சனை, இதுக்கு அறிவறிக்கெல்லாம் போக தேவையில்லை, இதெல்லாம் காமன் சென்ஸ்.
சரி, அதுலதான் நான் சாந்தினியோட கேட்டேன். அவர்கள் மச்சம் சாப்பிடுவதில்லை, அதனால் இப்ப சாப்பிடலையென்று ஊகிச்சு கொண்டு சொன்னேன். நான் நகுல அடிச்சிருவார், நகுல இடக்கடை சிக்கன் எல்லாம் சாப்பிடுவார் இடக்கடை என்ன. ஆனா முட்டை பொரியல் சும்மா சாப்பிடுவீங்க? முட்டை பொரியலா? இல்ல, முட்டை அவிச்ச முட்டை எனக்கு அதை பிடிக்காது. சரி, பிடிக்கும். முட்டை பொரியல் பிடிக்கும். முட்டை பொரியல் வெள்ளிக்கிழமையில அம்மா தருவாவா? இல்ல. ஏன்? ஏனென்றா அன்றைக்கு நாங்க அப்ப வெள்ளிக்கிழமை என்ற அன்று அப்படி அன்று நாட்கள் நாங்க சாப்பிட மாட்டோம். விளங்கிட்டது. நாட்கள் நாங்க முட்டை சாப்பிடுவோம். ஏன் வெள்ளிக்கிழமைகளில் முட்டை சாப்பிடுவதில்லை? மிருகங்களுக்கு கஷ்டப்பட்ட. அப்ப உங்களோட அம்மா வெஜிடேரியன், அவன் வியாழக்கிழமை முட்டை சாப்பிடுறா. ஹவு? அம்மா சாப்பிட மாட்டா. வடிவா கதைங்க, முணுக்க கூடாது. அம்மா சாப்பிட மாட்டாடா இல்ல. நான் லட்டின்ல தான் கதைப்பேன். நான் வடிவா சொல்றேன். நான் நோமலா முட்டை சாப்பிட்றேன் நீங்கள், ஆனா வெள்ளிக்கிழமையில சாப்பிடல. ஏன் என்று கேட்கிறேன் நான். ஏன்னா கோழிக்கு கஷ்டப்படுத்த. அப்ப என்ன வியாழக்கிழமை கஷ்டப்பட மாட்டுது கோழி? அப்ப நாங்க சாப்பிடணும் தானே. அப்ப ஏன் வெள்ளிக்கிழமை சாப்பிடுறது இல்லை என்றா? அப்ப நாங்க மிருகங்களுக்கு அல்ல, சும்மா சடைய வேண்டாம், அதுக்கு நேரமும் இல்லை. இப்ப யோகா டைம் தொடங்க போகுது. டிரெக்டா கேட்கிறேன், நீங்க வெள்ளிக்கிழமையில மச்சம் சாப்பிடுற இல்ல, மச்சம் சாப்பிடாத ஆக்கள் வியாழக்கிழமை முட்டை சாப்பிடணும். ஹவு கம்? முடியா? ஓகே, இந்த சாதி நேரம் நீங்க அதை சொல்ல ட்ரை பண்றீங்க. வணக்கமுங்க. நாங்க நினைக்கிறேன் அது ஒரு எங்களுடைய பழக்கம் தான். பழக்கம் இல்ல, அப்படியே பள்ளிக்கூடம் போனாங்க, ஏன் அறிவை வளர்த்தினாங்க, சயின்ஸ் ஏன் படிச்சாங்க? இல்ல, சிலவற்றை நாங்க செய்யும் பொழுது எங்களுக்கு மனதுக்கு ஐயோ இன்னைக்கு சாப்பிட்டதால ஏதாவது நடக்கும். வியாழனுக்கும் வெள்ளிக்கும் ஐயோ அங்க போனது. அது எனக்கு என்ன, வெள்ளி என்பது கோயிலுக்கு போறது ஒரு வழிபாட்டுக்குரிய நாள், அங்க போக வேணும். அந்த வழிபாட்டு இடத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் இல்ல, செவ்வாய்க்கிழமை வழிபாட்டு இடத்துக்கு போறீங்கல்ல, நாங்கள் அப்படி யோசிக்கிறது இல்லை. அதன் இது என்னக்கூடிய ஒரு மனம் சார்ந்தது தான். இது பிள்ளை சரி பிள்ளை சரி, மனதுக்கும் அறிவுக்கும் இடைவெளி நிறைய கூடி போச்சு. இருக்கு பல விடயங்கள்ல இருக்கு. ஏன்னா நாங்க எங்களுக்கு முன்னுக்கு வழிகாட்டின ஆக்கள் இதுகளை பின்பற்றி கொண்டு வரோம். அதனால எங்களுக்கு நாங்கள் அதை அறிவா சார்ந்து கொண்டு போறதுக்கு போய்க்க எங்களுக்கு அது பிழ மாதிரி எங்க மனம் சொல்லி கொண்டிருக்கு. அது ஏனென்றால் அதுல இருந்து விலத்த முடியாமல் இருக்கிறோம். எங்க முன்னோர்கள் அப்படி வழி நடத்தினது அந்த இறுக்கமாக எங்க மனதில பதிந்து விட்டது. அதுக்கு அதுதான் முன்னோர்கள் சொன்ன எல்லாமே நாங்கள் செய்யறதும் இல்லை இந்த காலம். இல்ல இந்த விஷயத்துல மட்டும். அப்ப முன்னோர்களை கையை விட்டுட்டு நாங்களும் கொஞ்சம், இந்த சொல்ல கஷ்டமா இருந்தாலும் உண்மை, நாங்களும் கொஞ்சம் மூடர்களாகவே இருக்கிறோம். முன்னோர்களுக்கு இதுக்கு சம்மதம் இல்லைன்னா நிறைய முன்னோர்கள் சொன்னதை ஒன்றும் செய்யறது இல்லை, நாங்கள் நிறைய செய்யறது இல்லை. அப்ப இதுகள்ல செய்யறோம்னா நாம் இந்த விஷயங்கள்ல மூடர்களாக இருக்கிறோம். என்ன பொறுத்தளவுல இது ஒரு ஒழுங்கு தானே, அந்த ஒழுங்க குழப்புவான்றது என்னுடைய இல்ல. என்ன ஒழுங்கு? அது வடிவா கிழமையில ஒரு நாளைக்கு இதை தவிர்த்து. அதுதான் அது இந்த முறை வெள்ளிக்கிழமை சாப்பிட்டு சனிக்கிழமை இருக்கும், ஒரு நாளைக்கு தானே. இருந்து பழகினது கணக்க விஷயத்தை நாம் இப்ப இழந்துட்டு இல்ல இருக்கிறோம். இப்ப இந்த வடிவ கதைங்கோ இந்த விஷயத்துல மட்டுமே என்ன ஆண்டு நினைக்கிறீங்க? அது பழக்கம்தான். பழகின பல விஷயங்களை கையை விட்டுட்டோமே. இல்ல, அது விடக்கூடியத வழியால விட்டுட்டோம். ஏன் இதுல என்ன பிரச்சனை? இது சாதாரணமான காமன் சென்ஸ். புதன்கிழமை சாப்பிடலாம்டா, வெள்ளிக்கிழமை ஏன் சாப்பிடலாம்? இது சாதாரணமான அறிவு. சாப்பிடுறது இல்லையென்றா ஒரு நாளும் சாப்பிடலாம். அதே மனம் சம்பந்தமானதான் திருப்பியும் சொல்றேன். நான் அதை ஏன் குழப்ப விரும்பலைன்னா வெள்ளிக்கிழமை அது ஒரு இல்ல, ஏற்கனவே குழப்பிட்டீங்களே நன்னறிகள் எல்லாத்தையும். அது ஒன்று இருக்குது. இது எனக்கு எந்த மனம் சொல்லுது. நான் அந்த அது சரி, அது இப்படி நீங்க பதில் சொல்லுங்க, என்னதுன்னு சொல்லுங்க, நான் இப்படித்தான் செய்வேன், அது கதை முடிஞ்சிடும். ஆனா அது நியாயம் இல்லை, அப்படி பேச முடியாது. இல்ல இல்ல, நியாயம். அது ஒவ்வொரு ஆக்களுடைய மனம் அது உண்மைதான். என்னதான் சொன்னாலும் அவரவருடைய
விஷயம்தான். ஆனா ஒரு பொது வழியில பேசும்போது நீங்க என்னத்தையும் சொல்லுங்க, நான் இப்படித்தானேண்டா அங்க விவாதமே இருக்காது. இல்ல அது அப்படி சொல்ல பொது வழியில கதைக்கும் பொழுது இடம் பொருள் அறிந்துதான் கதைக்கணும். கண்டிப்பாக இங்க சும்மா மனம் சம்பந்தப்பட்டது என் சம்பந்தப்பட்டது பொது வழியில அப்படி சொல்ல முடியாது. நான் கேட்கிற நியாயம், ஒருவேளை நான் முட்டையே சாப்பிடாதாலா இருக்கலாம், ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேனே தவிர நான் சாப்பிடுறேன் இல்லை என்னட்டு இந்த களி அப்படி இல்லை. விஷயம் எனக்கு சம்பந்தப்படாட்டி நாங்க பேசலாம். அதை நிச்சயமா ஆரோக்கியமான ஒரு தலைப்புகள் வரும் பொழுது அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றுதான். அதுக்கு நாங்கள் இப்படித்தான் அது இன்னும் என்ன வேணும் சொல்லுதுன்ட்டு விவாதத்தை கூட போயலாம். இல்ல நான் நினைக்கிறேன் அது எனக்கு ஒரு ஒழுங்குங்க, ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கு இப்ப மற்றவர்கிட்ட கேட்கல, இப்ப ராஜினியர்கிட்ட கேட்கல, ராஜினியர்ல இன்னும் செய்வார் சரியா. ஆனா நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல, வெஜிடபிள் தான் சாப்பிடுற ஆக்கள் ரெண்டேக்குள்ள தான் இது ஒரு பேசு பொருளா இப்ப உங்களை கேட்க வேண்டி வந்த. நீங்க நிறைய பேர் பள்ளிக்கூடங்கள்லயும் சில பேர் ஏன் செவ்வாய்க்கிழமை சாப்பிடுறேன் நான் என்ன ஒரு ஒழுங்குல போறேன். நீங்க எப்ப என்னன்னு விடுங்க, ஞாயிறு சாப்பிடாடு விட்டானே, செவ்வாய் விட்டானே, புதன் விட்டானே, என்னன்னு ஒரு ஒழுங்குக்கு வாங்குவேன். ஏன்னா எல்லா நாளும் சாப்பிடணும், ஒரு நாள் மனதை தவிர்த்து ஒரு மூணு மனதை கட்டுப்படுத்துங்க. அதை நீங்க சனிக்கிழமைக்கு மாத்துங்கோண்ட அதுக்கு மாட்டேன்றீங்க. நீங்க கடைசியா சொன்னது நல்ல விஷயம், கடைசியா சொன்னது நல்ல விஷயம். ஒரு ஒழுங்குக்கு வாங்கும் சரியா. ஓகே, சனிக்கிழமை வள்ளிக்கு வேண்டாம், சனிக்கிழமை ஒழுங்குக்கு வருவோம் நினைக்க கூட எங்களால முடியுது இல்ல. நான் இப்ப நிறைய நாள் விட்டுட்டு ஒழுங்கா இருக்கிறேன், நிறைய நாள் இப்ப இங்க வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு. ஆனாலும் பாயிண்ட விட்டுட்டீங்க. இப்ப என்னுடைய அக்கா அபுதாபியில வாழும்போது தொட்டதுக்கு எல்லாம் விரதம் இருப்பார். அபுதாபியில வாழும்போது வெள்ளிக்கிழமை அவைக்கு லீவு அபுதாபியில. அப்ப வெள்ளிக்கிழமை இறைச்சி சமையல், ஞாயிற்றுக்கிழமை சைவத்துக்கு மாறிட்டாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு நாள் மச்சம் இல்லாமல் இருக்கணும் என்ற கட்டுப்பாடு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை நாள். அப்ப அது வெள்ளிக்கிழமை வீட்டு எல்லாரும் கேட்கல, பிள்ளைகளோட சேர்ந்து மச்சம் ஞாயிற்றுக்கிழமை. கடவுள் இந்த வரைக்கும் இங்க வைக்கல, கனடாவுக்கு போய் விழுந்தாங்க கும்பிடுறாரு இப்பவும். சரி, நல்லது, விவாதிப்போம், அறிவை வளர்த்துக் கொள்வோம். நன்றி நன்றி. நீங்க கஷ்டம் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் கடைபிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அறிவார்ந்த ஒன்றை நாங்கள் பேசுறதுல தப்பில்லை. எங்கட வீட்டுல வெள்ளி செவ்வாய் கடைசி வரைக்கும் மச்ச சாப்பாடு சமைப்படாது, அம்மா போட்டும் தர மாட்டா. ஆனா திங்கட்கிழமை கறி இருந்தா பேசாம மூடி இருக்கும். என்னன்னு கேட்டா அது எனக்கு தெரியாது, உங்களோட பிரச்சனை. நாங்கள் செவ்வாய்க்கிழமை நல்லா சாப்பிடுவோம். வியாழக்கிழமை கறி மிஞ்சி இருந்தால் அம்மா அதை தொட மாட்டா, நாங்கள் சாப்பிடுவோம். வெளியில போய் இன்னமும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம், வீட்டை நான் சமைச்சு இங்க வந்து நான் அப்படித்தான், நீங்க சொல்லுமா போல. ஓ, அது உங்களோட விருப்பம். அப்ப ஏன் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஏன் எதுக்கண்டு கேட்டு வெளியில விவாதத்துக்கு வந்தா அது எனக்கு இப்படித்தான் விருப்பம், நான் தலைகளா தான் நித்திர கொள்ளுவேன், இப்படி எல்லாம் விவாதிக்கலாம். அதுக்கு சொல்ற அது எந்த விருப்பம், நான் செய்யறேன். அப்ப விவாதம் இல்லையா அங்க கடைசியில, இல்லையா? ரைட், நாகுல், உங்களோட கதையோட யோகா தொடங்குவோம். கவிஷை இணையுங்கோ, கேட்டுக்கொண்டிருந்தா வா. முட்டை சாப்பிடாம இருந்தா, அது இறைச்சி சாப்பிடாம இருந்தாலும் அப்ப முட்டை சாப்பிட்டா அப்ப உங்களுக்கு அந்த புரோட்டீன் கிடைக்கும். இப்ப முட்டை சாப்பிடாம இருந்தா இறைச்சி சாப்பிடாம இருந்து உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கும் என்ற விரதம் ஒன்றும் இருந்து புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனாலும் முட்டை சாப்பிடணும் தான், அது முட்டை சாப்பிடுறது தான் நல்லது என்ற அது இப்ப டாபிக் இல்ல, இது தரணிக்கான நேருக்கு நேர் நிகழ்ச்சி. சில நாட்களும் முட்டை சாப்பிடாம இருக்கலாம், அதனால நல்லது முட்டை சாப்பிடாம இருக்கு. நான் கேட்டது வெள்ளிக்கிழமை கதை கேட்டுனா நீங்கள் கதையை மாத்துறீங்களா அல்லது விளங்காக கேட்குறீங்களா? நீங்க வேணுமென்று கதையை மாத்துறீங்க என்ன? நான் கேட்டது ஒரு விவாதம். அது ஏன் வெள்ளி மச்சம் இல்லையண்டா சைவம், வெள்ளி முட்டை சைவம், நாங்கள் வெள்ளி சாப்பிட்றோம், அதுதான் கேட்டான். எனக்கு சரி, இத்தனைய பேர் முட்டை நீங்களே சொன்னீங்க முட்டை சாப்பிட மாட்டேன், விருப்பம் இல்லையாண்டா என்ன? ஓமோ இல்லையோ? முட்டை பொரியல் சாப்பிடுவேன் இல்ல, பொரியல் இல்ல, முட்டை நார்மல் முட்டை விருப்பம் இல்லையாண்டு. ஆனாலும் சாப்பிடாட்டிலும் பரவாயில்ல, கதைக்க வாங்கன்னு உங்களை கூப்பிடலாம் தானே நாங்கள்.
அது எனக்கு பிடிக்காது முட்டை ஆணுடைய கதைக்க மாட்டேன் என்று சொல்றது. அதுதான் சாந்தினி அவர்கள் சொன்ன கதை. ஏன் இந்த ஒழுங்குமுறையும் குழப்புவான் என்று கோபமாக ஒரு பதில் வந்தது. பிறகு அது எந்த விருப்பம் எந்த மனதுக்கு பிடிக்கும் என்று கதையை மாற்றி விட்டோம். நான் கேட்பது இல்லை, நான் சாப்பிடனோ இல்லையோ அறிவார்ந்த நிலையில அது பேசலாம். ராஜினி அவர்கள் ஜியா நடேசன் ஆகியோர்கள் ஊர்ல இருக்கும்போது வெள்ளிக்கிழமை மீனே சாப்பிட மாட்டார்கள். ஏன்? எத்தனையாவது இலக்கம் யோகா? 12 சரியா? 212. சரி, நான் தேடிக்கொண்டிருக்கேன். ஏன் ராஜினி அவர்கள் ஜானசன் வெள்ளிக்கிழமையில ஊர்ல இருக்கைகளை மீன் சாப்பிடுறது? இந்த பாருங்க, எல்லாரையும் குளப்படிகாரர் படிக்கிற பள்ளியெல்லாம் விடணும் எல்லாரும். நான் கேட்டது ஊர்ல இருக்கைகள்ல வெள்ளிக்கிழமையில மீன் சாப்பிட மாட்டீங்கள் ஏன்? தவக்காலத்தில் மட்டும் சாப்பிட மாட்டோம். இங்க பாருங்க, அடுத்தவாவ உங்களை எல்லாம் சிறப்பு குழந்தைகள் பாடசாலைக்கு வெள்ளிக்கிழமையில நான் கேட்கிறேன். 3 4 5 கேட்கிறேன். வெள்ளிக்கிழமைகளில் ஏன் நீங்கள் மீன் சாப்பிட மாட்டீங்க ஊர்ல இருக்கீங்கள? சரி, இப்படி மௌனமா இருந்திருக்கலாம் தானே அப்போதே. வளர்த்தி விட்டாங்களா அப்படி? அது ஒரு பழக்கம். அதைத்தான் சாந்தினியர்கள் சொன்னார்கள், வழக்கப்படுத்தி கொண்டார்கள். கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில சைவ சாப்பாட்டை இதுக்கு எல்லாம் பின்னணியில இந்த சமயங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு முன்னமே இது ஒரு பொருளாதார காரணங்கள். அந்த ஊரினுடைய விளைச்சல்கள், அதுக்குரிய விநியோகஸ்தர்கள், காலச்சூழல், இது எல்லாத்தையும் வைத்துத்தான் அதை முடிவெடுத்து கடைசியில சொன்னா விளங்காதுன்றதுக்காக கொண்டு வந்து போட்டு விட்டார்கள் சமயத்துல, கடவுள் பேர்ல. இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது, விளங்கி கொள்றது எங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குது. அடாத்தா சண்டை பிடிக்கிறது யோசனை இல்லை என்ன? சரி, இப்போ நான் உங்களோட நேரலையே செய்து கொண்டு தான் நான் காய்க்கிறேன்னா, என்ன அல்கோஹால் பாவிக்கிறது சரியா பிள்ளையாண்டு ஒரு இதா தலைப்பு போட்டா நீங்க என்ன வந்து சொல்லுவீங்கன்னா, நான் அல்கோஹால் குடிக்கிறேன் இல்லை, நான் காய்க்க மாட்டேன் இதுல. அப்படி யாரும் காய்க்கலாமா? விவாதத்துக்கு வந்தா விவாதிக்க இல்லை வேணும்.